show that the following 4 conditions are equivalent. ஸோ 4 கண்டிஷன்ஸுமே ஈக்குவலண்ட் அப்படின்னு கொண்டுட்டு வரணும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷன் கொண்டு வரணும், இந்த கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷன் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி 4 கண்டிஷனும் ஈக்குவல்னு கொண்டுட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனும் செகண்ட் கண்டிஷனும் ஈக்குவல்னு கொண்டுட்டு வரலாம். டு ஷோ கண்டிஷன் 1 ஈக்குவல் டு கண்டிஷன் 2. அது எப்படி கொண்டு வரலாம்? let A is a subset of B. அப்போ இதில் என்ன அர்த்தம்? all the elements of A are in Bன்னு அர்த்தம். that is all the elements of A are in Bன்னு அர்த்தம். அப்போ A has no element different from B. அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம்? A has no element different from Bனா ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் போட்டோம்னா என்ன தான் வரும்? நல் தான். ஸோ தட் இஸ் A minus B ஈக்குவல் டு பை. இதுதான் செகண்ட் கண்டிஷன். கொண்டு வந்துட்டோமா? இப்போ செகண்ட் கண்டிஷன்லேருந்து தேர்ட் கண்டிஷன் போகணும். ஷோயிங் கண்டிஷன் 2 டு கண்டிஷன் 3. இப்போ A minus B ஈக்குவல் டு பைன்னு எடுத்துக்கணும். இப்போ இது என்ன அர்த்தம்? A has no element different from Bன்னு அர்த்தம். அப்போனா ரெண்டுத்துக்கும் யூனியன் போட்டோம்னா A யூனியன் பின்னு போட்டிங்கன்னா B தான். ஸோ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் A ஆர் இன் பின்னு அர்த்தம். A ஹேஸ் நோ எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பின்னா ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் A ஆர் இன் பி. அப்போனா ரெண்டுத்துக்கும் A யூனியன் B போட்டால் என்ன தான் கிடைக்கும்? B தான் வரும் இல்லையா? இப்போ செகண்ட் கண்டிஷன்லேருந்து தேர்ட் கண்டிஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ தேர்ட் கண்டிஷன்லேருந்து ஃபோர்த்து கண்டிஷன் போகணும். தேர்ட் கண்டிஷன் என்னது? A யூனியன் B ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் A ஆர் இன் பின்னா தான் ஈக்குவல் டு பின்னு வரும். தட் இஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் A ஆர் இன் B. அப்போ தான் A யூனியன் B ஈக்குவல் டு பின்னு வரும் இல்லையா? அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல, ஏக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ A அண்ட் B ஹாவ் காமன் எலிமெண்ட்ஸ். A யூனியன் B ஈக்குவல் டு பின்னா B தான் சூப்பர் செட்டு இல்லையா? ஸோ அப்போது A இன்டர்செக்ஷன் Bன்னு போட்டிங்கன்னா என்ன தான் வரப்போகுது? A தான் வரப்போகுது. ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏல தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் சம் எலிமெண்ட்ஸ் தான். ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் காமனாக ரெண்டுத்துக்கும் இருக்க முடியும். பியில் ஏல இருக்கிற எலிமெண்ட் இல்லாமல் சம் அதர் எலிமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு A தான். ஸோ திஸ் இஸ் 4th டிவிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.